டே 10 ஆஃப் 200 புஷ் அப் சேலஞ்ச். இன்னைக்கு காலையில நம்மள கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு வெளிய போயிட்டோம். இன்னைக்கு காலங்காத்தால பங்குனி வெயில் நல்லா பல்ல இளிச்சு காமிக்கிறதுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு வந்துரணும்டா. இல்லன்னா இன்னைக்கு நம்மள வேர்வையிலேயே உடம்பெல்லாம் நாசமாயிடும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பார்க்குக்கு கிளம்பிட்டேன். பார்க்குக்குள்ள போனோனே, இன்னைக்கு முன்னாடி இருந்தத விட ரொம்ப மன கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் ஒருத்தனுமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு வார்ம் அப்லாம் போட்டுட்டு புஷ் அப் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நம்ம புஷ் அப் ப்ராக்ரஷன்ல நேத்து சொன்ன மாரி தான். இப்போதைக்கு எந்த இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல. எல்லாமே நல்லா இந்த 1 வாரம் டைம்லயே நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அத கொஞ்சம் கேப் விட்டு எடுத்தனால தான் எனக்கு தெரியல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரல. ஆனா இப்போ எல்லாமே பேக் டூ ஃபார்ம்ல தான் இருக்குது. ஆனா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா இப்ப என்ன நான் சொல்லணும்னு யோசிக்கிறேன்னா, நான் இப்போ போடுற வீடியோவோட உங்களுக்கு ஏதாவது நான் புஷ் அப் வேரியேஷன்ஸ் சொல்லி தரணும்னா, அதாவது பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு பிகினர்ஸா இருக்கணும்னு சொல்லி தரணும்னா, நானும் பிகினர் தான். ஆனா, இப்போ புஷ் அப் 0 டூ 1க்கு வராங்கல்ல, அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல அதையும் போடுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்க சுத்தி வீடியோ எடுத்தேன். அப்பவாச்சும் எவனாவது நம்ம ஆடியன்ஸ் எவனாவது ஒருத்தன் வரானான்னு பார்த்தேன். ஒரு பயலும் இன்னைக்கு காணல. இன்னைக்கு எங்க போயிட்டானுங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஏன் விருந்து போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அங்க போயிருப்பானுங்க. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா முடியாது. சரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வார்ம் டவுன் எல்லாம் முடிச்சுட்டு, திருப்பி வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வீட்ல என்ன ஸ்பெஷல் வச்சிருந்தாங்கன்னா, ஒண்ணும் இல்ல 3 நாளா ஒரே உப்புமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் ஸ்பெஷல்லாம் இல்ல. அதனால தான் 3 நாளா என்ன சாப்பிட்டேன்னு போடல. வேற எதுவும் இல்ல. அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் நாளை விடியல் இன்னொரு சிறப்பான ஒளிப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். ட்ரஸ்ட் த கிரைண்ட்.